ஏக இறைவனின் சாந்தி அனைத்து ஜீவராசிகள் மீதும் நிலவட்டுமாக. ஒற்றன் டிவி நேயர்கள் மற்றும் பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் அனைவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். நம்முடன் சமுதாய தலைவர் எஸ் எம் பாக்கர் அவர்களுடைய மகன் முசப் இப்னு பாக்கர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் உங்களுடைய சிறு வயதில் இருந்தே தலைவர் கூட இருந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பல போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், இதே மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே சமுதாயத்தை உண்டு பண்ணியிருக்கீங்க. ஒரு இஸ்லாமிய இளைஞன் எவ்வாறு திகழ வேண்டும்? முதல ஏக இறைவனுடைய நல்லருளும் அமைதியும் சமாதானமும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டும். ஒற்றன் சேனல்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு பயணத்தை தொடங்கியிருக்கீங்க. இறைவன் மென்மேலும் அதுக்கு அருள் புரியட்டும், உங்களுடைய கரங்களை வலுப்படுத்தட்டும், உங்கள் மூலம் பல நல்ல செய்திகளை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கட்டும். அந்த ஒரு இளைஞன் எவ்வாறு திகழ வேண்டும் அப்படின்னு இஸ்லாத்துடைய பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு மனிதனும் ஒரு பலவீனத்திலிருந்து தான் தொடங்குறான். எந்த ஒரு குழந்தையும் தாயோடைய அரவணைப்பு இல்லாமல் வளர்ந்துட முடியாது. அந்த பலவீனத்தில் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பலமடைந்து வாழ்வில் ஒரு உச்சத்தை எட்டுறான். அந்த உச்சத்தை எட்டிய பிறகு மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனம் வர்றான். எந்த பலவீனத்தில் பிறந்தானோ அதே பலவீனத்தில் மரணமும் அடைந்து விடுகிறான். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வில் அந்த உச்சம் இருக்குல்ல, அந்த உச்சத்தை தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க த பிரைம் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உச்சகட்ட நாட்கள். இந்த உச்சகட்ட நாட்கள்ங்கிறது தான் இளமை பருவம். இந்த இளமை பருவம், உச்சகட்ட நாட்கள், பிரைம் டேஸ், இது எப்போ வரும் அப்படின்னா 25லிருந்து 35 வயதிற்குள் இந்த உச்சகட்ட நாட்கள் வருது. இந்த நாட்களில் ஒரு இளைஞனுக்கு இருக்கக்கூடிய, ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய உடல் வலு போல், ஆற்றல் போல், பலம் போல் ஒரு மனிதனுடைய வாழ்வில் எந்த கட்டத்திலும் இருக்காது. அப்போ இந்த பருவத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். குறிப்பாக ஒரு முஸ்லீமுக்கு ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், முதுமை வருவதற்கு முன் இளமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதுமையான நேரத்தில் நிறைய அநீதிகள் நம்ம சுற்றி நடக்கும் பொழுது நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே, இப்படி ஒரு சூழல் நம்ம இருக்குமே, கைகளும் கால்களும் பலவீனமான அந்த நிலையில் எந்த விதமான பணிகளையும் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்குமே, நாளைக்கு மரணம் வந்துட்டா அல்லாஹ் இடத்துல போய் என்ன நம்ம பதில் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனை எல்லா முஸ்லீமுக்கும் வரும். இதை இளமை பருவத்தில் நமக்கு தரப்பட்டுள்ள இந்த பலத்தை பயன்படுத்தி, இந்த உடல் வலுவை பயன்படுத்தி நம்மளால் இயன்ற சமூக பணிகளாக இருக்கட்டும், மார்க்க பணிகளாக இருக்கட்டும் செய்யும் பொழுது முதுமை பருவத்தில் அது குறித்த ஒரு குற்ற உணர்ச்சி நமக்கு இருக்காது. மரணத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, மறுமையில் அல்லாஹ் இதை கேள்வியாகவே கேட்குறான். என்ன கேள்வியாக கேட்குறான்? உன்னுடைய இளமை பருவத்தை நீ எவ்வாறு கழித்தாய் அப்படின்னு கேள்வியாகவே கேட்குறான். அப்படி கேள்வி கேட்கும் போது, யா அல்லாஹ் இப்படிலாம் நான் கழிச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதில் வேணும். அப்போ அந்த பதிலை எந்த பருவத்தில் அதிகமாக தேடிக்கொள்ள முடியும் என்றால் இளமை பருவம் தான். அப்போ இஸ்லாத்துடைய பார்வையில் இந்த பருவம் ரொம்ப முக்கியங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் அர்ஷோடைய நிழல் 7 நபர்களுக்கு வழங்கப்படும். அதில் ஒரு நபர் யாருன்னா, சிறு வயதிலிருந்தே அல்லாஹ்வை வணங்கி வளர்ந்து வந்த ஒரு இளைஞன், அவனுக்கு வழங்கப்படும். அப்போ இளமை பருவத்துக்கு பல முக்கியத்துவம் இங்கே தரப்படுது. அப்போ இதில் தான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு இளைஞன், குறிப்பாக ஒரு இஸ்லாமிய இளைஞன், அவனுடைய இளமை பருவத்தை சரியாக கழித்துக் கொள்ளவில்லை என்றால் எந்த மக்களுக்கும் எந்த வகையிலும் பலன் இல்லாமல், அல்லது மேற்கொண்ட அந்த இளைஞர்கள் மற்ற மக்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய வகையில் அவர்களுடைய செயல்பாடுகள் அமைத்துக் கொண்டார்கள் என்றால் அது மிக பெரும் ஒரு தீங்கை மறுமையில் அவர்கள் சந்திக்க வேண்டிய சூழல் வரும். அப்போ ஒரு இளைஞன் எவ்வாறு திகழ வேண்டும்? நிறைய விஷயம் இருக்கு. ஆனால் எங்க இளைஞர்கள் கோட்டை விடுவாங்க அப்படின்னா, அடிப்படையான விஷயம். நிறைய இளைஞர்கள் இப்போ சமூக பணிகள், மார்க்க ரீதியான பணிகள் செய்யறோம்லாம் சொல்றாங்க. ஆனால் சில இளைஞர்களை பார்த்தோம்னா, சில இளைஞர்கள் இல்லை, பெரும்பான்மையான இளைஞர்கள் நிறைய பணிகள் செய்கிறாங்க. 5 வக்து தொழுகை இருக்காது, 4 வக்து தொழுகை தான் இருக்கும், 3 வக்து தொழுகை தான் இருக்கும். 5 வக்து தொழுகை தொழுக வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூட காலையில் இருக்கக்கூடிய ஃபஜ்ர் தொழுகை விட்டுருவாங்க. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த விதமான சமூக பணிகளாக இருக்கட்டும், அதை செய்கிறதுக்கான நன்மை கிடைக்கும். ஆனால் தொழுகை இல்லாமல் நீங்கள் அதை செய்கிறீங்கன்னா அது செஞ்சு பிரயோஜனமே இல்லை. ஏன்னா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேட்கக்கூடிய முதல் கேள்வி தொழுகையை பற்றியது. அதிலே நம்ம அவுட் ஆகிட்டோம்னா அடுத்த கேள்விக்கு அல்லாஹ் போகவே மாட்டான். இதெல்லாம் பவுனஸ் சப்ஜெக்ட் தான், மெயின் சப்ஜெக்ட் தொழுகை தான். அப்போ 5 வக்து தொழுகை ஒரு இஸ்லாமிய இளைஞன் தெளிவாக சரியாக நேரத்துக்கு பின்பற்ற வேண்டும். இது முதன்மையானது. அதே போல் 2வது விஷயம் என்னன்னா, கொள்கையில் உறுதியாக இருப்பது. கொள்கையில் உறுதியாக இருக்கிறதுனா வெறுமனே குரானை எடுத்து ஓதுவதோ அல்லது பிறர் பார்ப்பது போல சமூக பணி செய்வதோ அதல்ல. நண்பர்கள்லாம் ஒன்றா இருப்பாங்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க, இவர் மட்டும் சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லுவார். நண்பர்கள்லாம் ஒன்றா இருப்பாங்க, எல்லாம் கல்யாணமான நண்பர்களாக இருப்பாங்க. ஒரு இளம் பெண்மணி போவாங்க, எல்லா நண்பர்களும் அந்த இளம் பெண்மணியை பார்ப்பாங்க.
இந்த இஸ்லாத்தில் கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடியவரும் பார்ப்பார். அவருடைய ரசூலர்கள் சொல்கிறார்கள், முதல் பார்வை உன்னுடைய பார்வை, இரண்டாவது பார்வை ஷைத்தானுடைய பார்வை. அப்போ நீயும் பார்க்காமலாம் இருக்க மாட்டேன், பார்க்கும் பொழுது இது தவறானது என்று சொல்லி உன்னுடைய தலையை தாழ்த்தி கொள்வேன். அப்போ பிறரை விட்டு அங்கே வேறுபடுற, அங்கே நமக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கும். இவன் ஒரு இஸ்லாமியன், இவன் இப்படி தான் இருப்பான். அந்த அடையாளம் ரொம்ப முக்கியம். அதே போல இன்னும் பல உதாரணங்களை சொல்லலாம். எல்லா நண்பர்களும் ஒன்றா இருக்கும் பொழுது ஒரே ஒரு இளைஞன் மட்டும் நான் தொழுதுட்டு வரேன், நம்ம போயிட்டு வருவான். இதெல்லாம் நமக்கான அடையாளத்தை மட்டுமல்ல, ஒரு ஆன்மீக ரீதியாக மட்டும் அடையாளப்படுத்தாது, அவனுடைய ஆண்மையும் அடையாளப்படுத்தும். அப்போ இதெல்லாம் கொள்கையில் உறுதியாக இருப்பது. நீங்கள் பல மக்களை வென்றெடுக்கணும்னா நீங்கள் தாவா செஞ்சு மக்களை வென்றெடுப்பதை விட உங்களுடைய செயல்பாடுகள் மூலம் அதையும் வென்றெடுக்க முடியும். நீங்கள் கொள்கையில் உறுதியாக இல்லாத ஒரு எதிர்காலத்தை நீங்கள் ஏற்படுத்தினீங்க அப்படின்னா, இளைஞர் சமுதாயத்தை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னா, எந்த சமுதாயம் தன்னுடைய கொள்கை இழக்கிறதோ அந்த சமுதாயம் தன்னுடைய அடையாளத்தை இழக்கும். எந்த சமுதாயம் தன்னுடைய அடையாளத்தை இழக்கிறதோ அந்த சமுதாயம் தன்னுடைய உரிமையை இழக்கும். எந்த சமுதாயம் தன்னுடைய உரிமையை இழக்கிறதோ அந்த சமுதாயம் வாழ தகுதியற்றதாக கருதப்படும். உரிமை தான் ஒரு சமுதாயத்துக்கான அடிவேரே. அப்போ அடையாளங்கிறது ரொம்ப முக்கியம். எப்பொழுதுமே ஒரு கூட்டத்தில் இவர் இஸ்லாமியர் அப்படின்ற அந்த அடையாளம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை இழந்துடவே கூடாது. அது கொள்கையில் உறுதியாக இருப்பது. அதே போல சமூக ரீதியாக அநீதிகள் நிகழ்த்தப்படும் பொழுது அதை கண்டு கோபம் வரணும், அதை எதிர்த்து போராடணுங்கிற சிந்தனை வரணும், அதை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற துணிவு வரணும். அது யாராக இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த இனத்தை சேர்ந்த மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்ப வேண்டும், களம் காண வேண்டும். அல்லாஹ் தஆலா அதனுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், குந்தும் ஹைர உம்மத்தி உஹ்ரிஜத் லின்னாசி தகுருன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயங்கள் அனைத்தையும் விட நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். அப்போ நன்மையை ஏவி தீமையை தடுப்பது என்பது இஸ்லாமியனின் அடிப்படை பண்புகளில் ஒன்று. பிற மத மக்கள் நம்மை பார்க்கும் பொழுது இவர் இஸ்லாமியர், இவர் இந்த விஷயங்களை செய்வார், இந்த விஷயங்களை செய்ய மாட்டார், நல்ல விஷயங்களை செய்வார், அதை பிறருக்கும் போதிப்பார், கெட்ட விஷயங்களை செய்ய மாட்டார், அதை விட்டும் பிறரை தடுப்பார் என்று சொல்லும் அளவிற்கு நம்முடைய பண்புகள் இருக்க வேண்டும். அப்போ நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்றால் சமூகத்தில் என்ன நன்மைகள் நிகழ்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும், சமூகத்தில் என்ன தீமைகள் நிகழுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதன் பிரகாரம் ஒரு இளைஞன் அவனுடைய செயல்பாட்டை அமைச்சுக்கணும். ஏன் இளைஞர்கள் இதை மையப்படுத்தி நான் ரொம்ப குறிக்கோளாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்றும் கிடையாது, பல ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடக்குது. எல்லா வயது மக்களும் மனதான் செய்கிறாங்க. யார் செய்யும் போது மாற்றம் ஏற்படுது, எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இளைஞர்கள் செய்யும் போது மட்டும் ஏன் மாற்றம் ஏற்படுது? அந்த வயசு அப்படி. அந்த வயசில் இருக்கக்கூடிய வலு, உடல் வலு, மன வலு வேற எந்த வயசுலையும் இருக்காது. அதனால தான் போலீஸ் தண்ணியை தூக்கி அடிக்கும் பொழுது அல்லது மற்ற பிற ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்கும் பொழுது நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு 60 வயசு கிழவனா நின்று இருந்தா தாங்க முடியுமா? வயதானவளாக தாங்க முடியாது. இளைஞன் தான் தாங்குவான், ஜாலியாக நின்று குளிச்சுக்கிட்டு இருக்கான் தண்ணியில். ஏன்? அந்த வயசு அப்படி. அப்போது அல்லாஹ் தஆலா அந்த வயசுக்குன்னு சில விடயங்களை தந்திருக்கான், சில பலங்களை தந்திருக்கான். அதை பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். அந்த வயசில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் அதை சரியாக பயன்படுத்தணும்.